உங்களுடைய மாணவன் தற்பொழுது கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு உள்ள நுழைஞ்சு 2026 முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நடிகர், அதற்கப்புறம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தற்போதைய தலைவர். படத்திற்கு நிறைய பிரச்சனைகள் தற்பொழுது வந்துகிட்டு இருக்கு. அவர் ரொம்ப குவைட் பர்சன். கல்லூரி படிக்கும்போதே விஜய் ரொம்ப குவைட்டாக தான் இருப்பார். கிளாஸ்லலாம் இருக்கிற இடம் தெரியாமல் தான் இருப்பார். பட் அவருக்கு அப்பயே சினிமாவில் மைண்டு செட் ஆகிடுச்சு. கல்லூரியில் படிக்கும்போதே சினிமாவில் சாதிக்கணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டார். அதனால் அவருடைய அட்டென்ஷன் விஜய்கிட்ட ஒரு வைப்ரன்சி தெரியுது. ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கார். ஒரு ஒரு டிப்பிக்கலான தமிழ் அரசியல்வாதி அப்படிங்கிற தோற்றத்துலேருந்து அவர் வித்தியாசமாக இருக்கார். ஒரு டிப்பிக்கலான ஒரு தமிழ்நாட்டு அரசியல்வாதி மேடையில் பேசுகிறதுலேருந்து அவர் பேசுகிறது வித்தியாசமாக இருக்குது. அவருடைய உடை வித்தியாசமாக இருக்குது, பாடி லாங்குவேஜ் வித்தியாசமாக இருக்குது. அவரோட மக்களுக்கு ஏற்படுகின்ற கனெக்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப வைப்ரண்ட்டாக, ஸ்ட்ராங்காக இருக்குது, போல்டாக இருக்குது. அவருடைய தனித்தன்மையான ஒரு வெற்றிங்கிறது எதை அடிப்படையாக வச்சுருக்கோம்? தொகுதி, வேட்பாளர், எதிரணி வேட்பாளர், செய்யப்படுகின்ற செலவு, இந்திய சமூகத்தில் ஜாதிய பின்னணிகள், இதெல்லாம் வச்சு தான் இருக்கும். அதனால் அவருடைய வெற்றி எந்த அளவில் இருக்கும்? நாளையிலேருந்து மெட்ராஸில் விடியாதுங்கன்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் ஆர்கியூ பண்ணலாம், ஏன் விடியாமல் போவோம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம். அல்லது விடியும் வரை காத்திருன்னு உட்காந்துருக்கலாம். விடியும் வரை காத்திருப்போமே. எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்கன்னா எம்ஜிஆரோட தான் ஒப்பிட முடியும். ஏன்னா அவர் திரையிலிருந்து வந்தவர். அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய அரசியல் 15 வருஷம் இருந்தவர். இருந்தாலும் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு முன்னாள் பேராசிரியர், முன்னாள் ராஜ்யசபா எம்பி, முன்னாள் ஊடகவியலாளர், இந்த மாதிரி பன்முகம் தன்மை கொண்ட திரு ரவி பெர்னால்டு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 உங்களுடைய மாணவன் தற்பொழுது கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு உள்ள நுழைஞ்சு 2026 முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நடிகர், அதற்கப்புறம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தற்போதைய தலைவர். படத்திற்கு நிறைய பிரச்சனைகள் தற்பொழுது வந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் ரொம்ப குவைட் பர்சன். காலேஜ் படிக்கும்போது, கல்லூரி படிக்கும்போதே விஜய் ரொம்ப குவைட்டாக தான் இருப்பார். கிளாஸ்லலாம் இருக்கிற இடம் தெரியாமல் தான் இருப்பார். பட் அவருக்கு அப்பயே சினிமாவில் மைண்டு செட் ஆகிடுச்சு. கல்லூரியில் படிக்கும்போதே சினிமாவில் சாதிக்கணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டார். அதனால் அவருடைய அட்டென்ஷன் 100% அகடமிக் இல்லாமல் கொஞ்சம் அகடமிக், பெரும்பாலும் சினிமான்னு ஆகிட்டார். அவர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது எனக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். வர்ற தேர்தலில் அவர் என்ன செய்ய போகிறாரு, எப்படி சாதிக்க போகிறாருங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். காலத்தால் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவர் சிறப்பாக அதை பயன்படுத்தி நல்ல மேலோங்கி வந்தால் மகிழ்ச்சி தானே. நம்ம ஸ்டூடெண்ட் நமக்கு முன்னாடி இருந்து பாடம் கேட்ட ஒருத்தர் முதலமைச்சராக உட்காந்துருக்காருன்னா ஒரு மகிழ்ச்சி தானே. பல அரசியல் ஆளுமைகளை பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய, கேள்விகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் தேர்தலை சந்திக்கலனாலும் ஒரு 1.5 வருஷம் அரசியலில் பயணிச்சுட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் என்னை கவர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஜஸ்ட் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு பார்வையில் ஒரு அரசியல்வாதியை பார்க்கும்போது விஜய்கிட்ட ஒரு வைப்ரன்சி தெரியுது. ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கார். ஒரு டிப்பிக்கலான தமிழ் அரசியல்வாதி அப்படிங்கிற தோற்றத்துலேருந்து அவர் வித்தியாசமாக இருக்கார். ஒரு டிப்பிக்கலான ஒரு தமிழ்நாட்டு அரசியல்வாதி மேடையில் பேசுகிறதுலேருந்து அவர் பேசுகிறது வித்தியாசமாக இருக்குது. அவருடைய உடை வித்தியாசமாக இருக்குது, பாடி லாங்குவேஜ் வித்தியாசமாக இருக்குது. அவரோட மக்களுக்கு ஏற்படுகின்ற கனெக்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப வைப்ரண்ட்டாக, ஸ்ட்ராங்காக இருக்குது, போல்டாக இருக்குது. அதனால் அது அவருடைய தனித்தன்மையாக நான் பார்க்குறேன். எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒப்பிடுறாங்களே சார், வரக்கூடிய கூட்டம், பேக்ரவுண்டு சினிமா, அதற்கப்புறம் கண்மூடித்தனமான அந்த ஒரு நம்பிக்கை. அந்த வார்த்தையை சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தெரில. என்னானாலும் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கூட சொல்லியிருந்தார். கரூர் சம்பவம் கொஞ்சம் கூட விஜய் அவர்கள் மேலேயும் தமிழக வெற்றி கழகத்தின் மேலேயும் ஒரு வெறுப்பையோ ஒரு வருத்தத்தையோ ஏற்படுத்தலை. இப்பயும் நம்புகிறாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் ஆகுறதுக்கு சினிமா ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கா? அந்த பிடிப்புத்தன்மை அதிகப்படுத்துறது. நேச்சுரலி டெய்லி பார்க்குறாங்கல்ல, 24 மணி நேரமும் செல்ஃபோனில் பார்க்குறாங்க, டிவியில் பார்க்குறாங்க, டான்ஸ் ஆடுறதை பார்க்குறாங்க, நடிக்கிறத பார்க்குறாங்க, பேசுகிறத பார்க்குறாங்க. நேச்சுரலி ஒரு ஈர்ப்பு, ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும்ல.
அந்த எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்கன்னா எம்ஜிஆரோட தான் ஒப்பிட முடியும். ஏன்னா அவர் திரையிலிருந்து வந்தவர், அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய அரசியல் 15 வருஷம் இருந்தவர். இருந்தாலும் திரையிலிருந்து வந்தவர்னு தானே நிற்கும் இல்லையா? நம்ம என்ன இருந்தாலும் தாய்க்கு பிள்ளை தானே. நீங்கள் என்ன இருந்தாலும் பசுபதி கோயில்காரன்னு தானே உங்களை அறிமுகப்படுத்திப்பீங்க. அது மாதிரி அவர் திரையிலிருந்து வந்தவர், அந்த காமனாலிட்டி இருக்கலாம். பிடிப்புத்தன்மை இதான் இந்த தேர்தல் முடியட்டும், அப்புறம் தான் தெரியும் நமக்கு ஒப்பிடலாமா ஒப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு. பட் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடியான அந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. அபரிவிதமாக இல்லை. இப்போ வந்துங்க, எம்ஜிஆர் காலத்தில் டெலிவிஷன் கிடையாது, புரியுது உங்களுக்கு? எம்ஜிஆர் காலத்தில் டிவி கிடையாது. எம்ஜிஆர் காலத்தில் ஊருக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் இருந்துச்சு. எம்ஜிஆர் காலத்தில் ஊருக்கு ஒரு 10 சைக்கிள் இருக்கும். அது கூட சைக்கிள் கடையில் தான் வாடகை எடுக்கணும். இன்றைக்கி இருக்கிற ஃபெசிலிட்டி அன்றைக்கி கிடையாது இல்லை. இன்றைக்கி இருக்கிற சாலைகளும் அப்படி கிடையாது. அப்படி அன்னைக்கு எல்லாமே லிமிட்டடு தானே. அதனால் இதெல்லாம் எதையும் எதனோடும் ஒப்பிட முடியாது. ஆப்பிள் வேறு, ஆரஞ்சு வேறு. ஆரஞ்சு தான், ஆப்பிள் தான், முந்திரி தான், நிலக்கடலை தான். ஒன்றோடு ஒன்று ஒப்பிடுவது தவறு. அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்துக்கிட்டோம்னா ஒப்பிடலாமா, ஒப்பிட்டு பேசலாமா, அல்லது இது ஏன் இப்படி நடக்குது, அப்போ ஏன் அப்படி நடக்கலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கம்பேரிசன் தப்பு. ஏன்னு கேட்டால் ஆப்பிள் டு ஆப்பிள் தான் கம்பேர் பண்ண முடியும், ஆப்பிள் டு ஆரஞ்சு கம்பேர் பண்ணக்கூடாது. சார், இப்போது சமீபத்தில் அவருடைய மாநாடுகள், வரக்கூடிய கூட்டங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்களா? பார்ப்பேன். அதில் பெரிய ஒரு கூட்டம் வந்து தென்படுது. சமீபத்தில் நடிகர் பார்த்திபன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. விஜய் இன்னைக்கு அரசியல் வந்திருக்காங்க, அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனால் திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகள் கூடயும் கூட்டணி வச்சு தான் அவர் வெற்றி பெறணும் அப்படின்னா அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான முடிவாக இருக்காது அப்படிங்கிறத தான் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் சொல்லியிருக்காரு, பார்த்திபன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய கூட்டங்கள்லாம் வச்சு தனித்து அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறதே என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்குமா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? அந்த கூட்டத்தை வச்சே ஜெயிக்கலாமா எப்படி சார்? எனக்கு தெரியலப்பா. ஏன்னா ஒரு கான்ஸ்டிடுவன்சிங்கிறது கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு, ஏறத்தாழ 250 போலிங் பூத்து. அதனால் இந்த ஒரு வெற்றிங்கிறது எதை அடிப்படையாக வச்சுருக்கோம்? தொகுதி, வேட்பாளர், எதிரணி வேட்பாளர், செய்யப்படுகின்ற செலவு, இந்திய சமூகத்தில் ஜாதிய பின்னணிகள், இதெல்லாம் வச்சு தான் இருக்கும். அதனால் அவருடைய வெற்றி எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் இந்த கூட்டத்தை வச்சு சொல்லக்கூடாது. அது வந்து சரியான அளவுகோலாக இருக்காது. பட் அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறார் சார், எல்லா தொகுதிகள்லையும் எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் இந்த முகம்தான், மதுரை மேல் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லா எலெக்ஷன்லையும் எல்லா தலைவரும் தான் சொல்லுவாங்க. அவர் மட்டும் சொல்லலையே. நம்ம நானே போட்டியிடுவதாக நினைத்து அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. நானே போட்டியிடுவதாக நினைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தான் எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க. அதனால் அது ஒன்றும் புதுசு இல்லையே. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது விஜய் அவர்களுடைய இந்த ஒரு பயணம், ஆனால் நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு நேர்காணலில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளை தாண்டி வேறொரு கட்சி ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னார். அந்த கருத்தை ஏற்றுப்பீங்களா? அது எல்லாத்துக்கும் இன்னொரு 4 மாதம் வெயிட் பண்ணுவோம். ஜனவரி மிட் வந்துட்டோம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் தேர்தல், மேல ரிசல்ட் வந்துடும். அது தேர்தல் முடிஞ்ச உடனே கவுண்ட் பண்ணுறாங்களா அல்லது மேலே பண்ணுறாங்களா போன தடவை மாதிரின்னு தெரியாது. இவ்வளோ நாள் பொறுத்துட்டோமே, இன்னொரு 120 நாள், இன்னொரு 180 நாள் பொறுத்துருவோமே இல்லையா? அதாவது இல்லை, அதில் வந்து நான் கமிட் ஆக விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுவோம். ஒரு 180 days தானே தம்பி, வெயிட் பண்ணி பார்த்துருவோம். நாளையிலேருந்து மெட்ராஸில் விடியாதுங்கன்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் ஆர்கியூ பண்ணலாம், ஏன் விடியாமல் போவோம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம், அல்லது விடியும் வரை காத்திருன்னு உட்காந்துருக்கலாம். விடியும் வரை காத்திருப்போமே. எனக்கு அது என்னால் அது சொல்ல முடியல. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.